வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 3 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். 1, கடனை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறவர்களால் பணக்காரர்களாக ஆக முடியுமா? 2வது, நிறைய விஷயம் நம்ம பக்கத்தில் வந்து நடக்காமல் போயிடும். அதாவது இது ஒரு முறை 2 முறை கிடையாது. ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷன் வர நேரத்தில், அந்த பணம் வர நேரத்தில் வேறு ஏதோ ஒரு தேவை வந்திருக்கும். வேறு விஷயத்துக்கு போயிட்டு மிஸ் ஆகிடும். அதாவது பணம் அவங்கள மிஸ் பண்ணல, அவங்க தான் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. 3வது முக்கியமான விஷயம், உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் இது இருக்குது. நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள், ஆனால் ஏன் இவ்வளோ கடன் பிரச்சனையில் இப்போ இந்த சூழ்நிலை வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடனை சமாளிப்பதற்கு திறமை தேவையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பணக்காரனாகுவதற்கு திறமை தேவையே இல்லை. நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனுடைய வழி வேறு. நிறைய பேர் நினச்சக்கூடிய விஷயம், என்னால் 5 கிரெடிட் கார்டை சமாளிக்க முடியும், 2 இஎம்ஐ இது வரைக்குமே ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக கட்டிட்டு வரேன், எல்லாமே நான் லோன் போட்டு தான் வாங்கிட்டு வரேன், சூப்பராக சமாளிக்கிறேன், இந்த பணத்தை அங்கே போடுவேன், அந்த பணத்தை இங்கே போடுவேன், ரொட்டேஷன் விடுவேன், சீட்டு பிடிப்பேன், இது போல் நிறைய விஷயங்களை அவர் ஒருத்தரே செஞ்சிட்ருப்பார். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓ, செம்ம நாலேஜ் பர்சன் நமக்கு தோணும். அவரும் அதை அப்படி தான் நினச்சிட்ருப்பார். அவர் நம்ம போய் கேட்கும் பொழுது, இது எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த சமாளிப்புக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கான திறமை என்கிட்ட இருப்பதாக அவர் உணர்வார். எப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனையே என்னால் சமாளிக்க முடியுது, என்னால் பணக்காரன் ஆகிறதுக்கான விஷயத்தையும் செய்ய முடியும், நான் சீக்கிரத்தில் மேலே போக அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புவார். ஆனால் ஆக்சுவலாக இதனுடைய வழி வேறு, அதனுடைய வழி வேறு. இதை சமாளிக்கிறதுக்கான ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடி 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 ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் தவிர அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. ஆனால் பணக்காரன் ஆகிறதுக்கான வழி என்பது சிறுக சிறுக நடக்கக்கூடிய விஷயங்கள். இது இப்போ ஏதாவது டிசிப்ளின் சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து காலையில் வாக்கிங் போகக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக ஒருத்தர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிசிப்ளினாக கரெக்டாக போயிட்டுருப்பார். அவர் யாரை பற்றியும் கொல்ல மாட்டார். ஜனவரி மாதமானாலும் சரி, டிசம்பர் மாதமானாலும் சரி, மழையும் வெயிலும் எப்போவுமே அவர் போயிட்டே இருப்பார். இது பேர் தான் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ன்றது தான் ஒரு பணக்காரனாகிறதுக்கான முழு தகுதி. ஆனால் இந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிறுக சிறுக தான் ஸ்டார்ட் பண்ணணும். சேமிக்கிறது என்னென்ன, ஒரு பணத்தை சேமிக்கிறது கிடையாது. சிறுக சிறுக செல்வந்தன் ஆகிறதுக்கான சிந்தையை நம்ம சேமித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் மனசில் சிந்தையில் வந்து சிறுக சிறுக செல்வந்தன் ஆனால்தான் உங்கள் வாழ்க்கையில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் செயல்படுத்த முடியும். நான் இப்படி பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் சிறுக சிறுக யோசிக்க அது செயல்படுத்தப்படும். நம்பர் 2, எனக்கு ஏன் தடையாகவே இருக்குது, பக்கத்தில் வந்துட்டு ஏன் மிஸ் ஆகி போகுது. ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனை வந்து ஜிம்முக்கு போப்பா, நீ ரொம்ப வெயிட்டை குறைக்கணும், ஜிம்முக்கு அனுப்புகிறாரு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அப்பா அம்மாவை சொல்லக்கூடிய டார்ச்சர் தாங்க முடியாமல் காலையில் எழுந்துக்க முடியாமல் தூக்க கலக்கத்தோடு எழுந்து அந்த ஜிம்முக்கு போயிட்டே வரான். அதே பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அந்த பொண்ணுலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு அந்த ஜிம்முக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அறியாமையே ஒரு காலையில் எழுந்துப்பார். ஏன்னா தனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்திற்காக தன்னுடைய சிந்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ சிந்தை மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எது மகிழ்ச்சி தருதோ அதை நோக்கி அது ஓடிடும். ஸோ அவர் நேராக ஜிம்முக்கு போகிறாரு, ட்ரை பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு, பேசுகிறாரு, எப்படி வேணால் அப்ரோச் பண்ணி அந்த பொண்ணை வந்து எப்படியா நம்ம திருமணம் செய்து கொள்ளணும். இதுதான் ஒரு பிளானு. அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கார். எவ்வளோ தடைகள் வருது, வீட்டிலேருந்து தடைகள் வருது, அவர் வீட்டிலேருந்து தடைகள் வருது, எல்லாமே மீறி மேரேஜ் பண்ணுறாரு. இதுதான் வந்து ஒரு செல்வந்தன் ஆகக்கூடிய வழியும் இப்படி தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு தடை பக்கத்தில் பணம் வந்துட்டு போவதுக்கான விஷயம்னா, உண்மையில் நீங்கள் விரும்புகிற பணம் உண்மையாகவே நீங்கள் விரும்புகிறீங்களா, தொடர்ந்து விரும்புகிறீங்களா? ஆனால் தொடர்ந்து விரும்புகிறது தான் பிரச்சனையே. எனக்கு 1 கோடி ரூபாய் நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்பலாம். ஆனால் உங்கள் ஆழ் மனத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் மற்ற மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களும் அதை தடை செய்து விடுகிறது. உங்களுடைய சிந்தையின்படியே நீங்கள் அணியும் ட்ரெஸ்ஸும் இருக்கும். அதே போல் நீங்கள் அணியும் ட்ரெஸ்ஸின்படியே உங்களுடைய சிந்தையும் இருக்கும். 2க்கும் தொடர்புடையது. நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே போல் உங்களுடைய சிந்தையின்படியே உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். அதே போல் உங்களோட பேச்சுக்கள் படியே உங்கள் சிந்தையும் இருக்கும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு பாசிட்டிவாகவும் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சிந்தை பாசிட்டிவாகவே இருக்கும். அல்லது
நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாகவே பேசிட்டு இருந்தீங்கன்னா சிந்தையும் ஆக்டிவ் ஆகும். இதுவும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சிந்தைக்கேற்றபடி தான் உங்கள் நண்பர்களும் அமைவார்கள். நீங்கள் ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, நல்லா க்ரோத் ஆகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸு, நல்லா வளர்ச்சி அதை பற்றி யோசிக்கக்கூடிய நண்பர்கள் எங்ககிட்ட இருந்தாங்கன்னா உங்கள் சிந்தையும் அவங்களுக்கு போல வளர்ச்சி அடைய பற்றி சிந்திக்கும். அதே நேரத்தில் அதே நபர்கள் வேற ஒரு விஷயத்தில் ஆக்டிவாக இருந்தாங்க வச்சுங்களேன், அந்த விஷயங்கள் சிந்தையில் நடக்கும். இது எதுவும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிந்தையில் தான் செயல்படுகிறது. நீங்கள் விரும்புகிறது எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதான் நடக்கும். பக்கத்தில் ஏன் எனக்கு நடக்காமல் போகிறதுக்கான காரணம், நீங்கள் ஆர்வத்துடன் உன்னிப்பாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தது தான். ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது போல் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை 1 கோடி இன்றைக்கி பிளான் பண்ணிக்கோங்களேன். அந்த 1 கோடிக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை பற்றியே நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது அதை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். கடவுளுக்கு நீங்கள் கேட்பது பிடிக்கும். அதாவது இது எனக்கு அது வேணும், அது வேணும், இது வேணும், இது போல் நீங்கள் கேட்குறது அவருக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம கேட்கும்போது ஒரு சந்தேகத்தோடு தான் கேட்போம், ஒரு கட்டுப்பாடோடு தான் கேட்போம். ஏன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டு ஏன் இது தரணும், இதை வச்சு என்ன பண்ண போகிறேன், அத்தை கேள்வி அங்கேருந்து வரும். ஸோ இல்லைப்பா இந்த பணம் வச்சு அதை பண்ண போகிறேன், இதை வச்சு அதை பண்ண போகிறேன், நம்ம ஒரு பெரிய டிஸ்கிரைபர் கொடுக்கணும். என்ன விஷயங்கள் செய்ய போகிறேன்னு சொன்ன பிறகு தான் சரி பார்த்து செய்கிறேன்னு சொல்லுவார். அவர் கடமைக்கு அவர் செய்கிறார். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதே பேட்டர்ன் அப்படியே நம்ம கடவுளுக்கு வைப்போம். கடவுள் எனக்கு ஒரு 10 கோடி கொடுங்களேன். அவர் கடவுள் நம்ம நினச்சிப்போம், நான் படிக்கவே இல்லையே, நான் பெரிய செல்வந்தனே இல்லையே, எங்கள் அப்பாவும் பெரிய பேக்ரவுண்டு இல்லையே, நான் இருக்கிறதே வாடகை வீடு, 10 கோடி கடவுள் எப்படி தருவார், எதை பேஸ் பண்ணி தருவார், நான் படித்த வச்சு தானே ஏதாவது வேலை கிடச்சா தானே கொடுப்பார். இது போல் நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு மேப்பை போட்டு நமக்கு ஒரு குழப்பத்தோடு இருக்கும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களும் அந்த குழப்பத்தோடு தான் போய் நிற்கும். நம்பர் 3, கடவுளின் சிந்தை முற்றிலும் வேறுபட்டது. ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறீங்க, அவர் ட்ரெஸ்ஸு மோசமாக இருக்குது, அவருக்கு ஒரு குழப்பத்தில் இருப்பார், அவர் பொருளாதாரத்தில் மோசமாக இருக்கிறதுனால அனைவரும் பணம் வாங்கி பிச்சை எடுக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட பிச்சைக்காரனும் கடவுளால் பணக்காரனாக ஆக்க முடியும். ஆனால் கடவுள் சிந்தையில் அது எப்படி செயல்படுத்துவாருன்னா, இந்த உலகத்தில் பிறந்த அனைவரையும் செல்வந்தனாக படைக்கிறாரு. அவனுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவனுக்கு கிடைக்காம இருந்தால் இப்போ சூழ்நிலை மோசமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, அவனை சந்தித்து இதை அவனுக்கு கொடுக்குறாரு. ஸோ மாற்றம் ஒன்று கிடையாது. அவன் உண்மையாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் உண்மையாக செயல்படுத்துகிறார். உண்மையில் அவன் செல்வந்தன், அந்த செல்வந்தனை உண்மையாகவே அவன் செல்வந்தன் ஆக்குறார். இதுதான் கடவுளுடைய கான்செப்ட். ஆனால் மனுஷன் பார்க்கும்போது அப்படி போயிட்டு இருந்தான்ப்பா, ஒன்றுமில்லாமல் இருந்தான்ப்பா, திடீர்னு பெருசாகிட்டான்ப்பா, இல்லை, அவருடைய திட்டத்தில் பொறுத்த வரைக்குமே உண்மையானதாக கொடுக்குறார். ஒரு செல்வந்தன் உண்மையான விஷயம் அதை அவன் மறந்துட்டான், அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதுதான் கடவுள் செய்யக்கூடிய சிந்தை. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தேவைப்படுது, என்கிட்ட சுத்தமாக பைசா கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. ஆனால் கடவுள் சிந்தையை பொறுத்த வரைக்குமே அது உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு போலியான விஷயம், அது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம், தற்காலிகமான ஒரு சுச்சுவேஷன். அந்த தற்காலிகமான சுச்சுவேஷனை மாற்றி உண்மையில் நீங்கள் யார், உங்களுக்கு உண்டான செல்வம் என்ன, அதை அவர் கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சிச்சுங்க. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம பெருசாக பூதாகாரமாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உண்மையில் நீங்கள் செல்வந்தர், நீங்கள் உண்மையான ஒரு விஷயத்தை தான் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் கொடுக்க போகிறார். ஸோ அது 100% உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் தான். இப்போது தற்சமயம் நீங்கள் கஷ்டப்படுறது எல்லாமே டெம்பரவரி தான். ஸோ இந்த தாட் இருந்தால் இந்த டெம்பரரியான விஷயம் உங்களோட போயிடும், நிரந்தரமான செல்வம் உங்களை தேர்ந்து வந்துடும். ஸோ கடவுளின் சிந்தையை நம்ம அடிக்கடி யோசித்து பார்க்கணும். உங்களுடைய பிரச்சனையை கடவுள் எப்படி யோசிச்சு பாருங்கள். அது ஒரு டெம்பரரியான விஷயம்ப்பா, உனக்கு இது கிடையாதுப்பா, நீ ஏன்பா கவலைப்படுற, உன்னுடைய திட்டம் வேறு, உனக்காக வேறு விஷயங்கள் வச்சுக்கிறாங்க. இது போல் நம்ம யோசிக்க கடவுள் மீது நம்பிக்கை அதிகமாகும். கடவுளை பெருசாக பார்ப்பீங்க. அந்த பெருசாக பார்க்கும்பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நிறைய பேர் மனசளவில் பாதிக்கப்பட்டு ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க இத்தகைய வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.